ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாயம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சாரீ ஃப்ராக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சாரீ பல்லு எடுத்துக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு என்ன விட்டில் வேணுமோ, ஆஸ் யூஷுவல் நம்ம சாரீ கட்டுறப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காஷ்மிகா ஷோல்டரில் வந்து வச்சு பார்க்குறப்போ அவளுக்கு எந்த ஹைட் வேணுமோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டில் அப்படியே கையை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த எண்டில் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு வெயிட் நான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம நல்லா இழுத்து பிடிச்சி பண்ண முடியும். இப்போது இந்த ஃப்ளீட்ஸை கரெக்டாக அலைன் பண்ணிக்கிட்டே வரணும். அந்தளவுக்கு வந்து ஏறக்குறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கவே கூடாது. ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல எது வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம எடுக்கும்போதே கொஞ்சம் காட்டன் சாரீ, இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் சில்க் சாரீ அந்த மாதிரிலாம் எடுத்திங்க அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு ப்ளீட்ஸ் நிற்கும். இதுக்கு மிடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு நிறைய பேர் வந்து லைனிங் கிளாத் கொடுக்குறாங்க. பட் நான் அந்த மாதிரி கொடுக்க போகிறது கிடையாது. எதனால் அப்படின்னா, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த பெல்ட் பார்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏறிடும் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த பின் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லென்த்தாக தான் விட்டுருக்கேன். கரெக்டாக காஷ்மிகாவோட நீக்கு கீழே வருது இந்த மெஷர்மெண்ட். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களோட ஹைட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து ப்ளீட்ஸ் ஒரு வழியாக பிடிச்சாச்சு. இதை வந்து இப்போ செட் பண்ணணும். ஈவனாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏனோ தானே ஃபஸ்ட்டு செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணால் இன்னும் செட் ஆகும் அப்படின்றது. அப்புறம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து நீங்கள் முடிஞ்சால் அயன் பண்ணிக்கோங்க. ரொம்ப வலிக்கிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அயன் பண்ணல. 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நல்லா தேய்ச்சி விட்ருக்கேன் நான். ஸோ பின் இங்கே இருக்குது இல்லையா? இப்போது நம்ம பாப்பாவுக்கு ஃப்ராக் தைச்சிருப்போம் இல்லையா? அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஷோல்டர் பின் கிட்ட கரெக்டாக அந்த ஷோல்டரை வச்சுட்டு அந்த ஹிப் எங்கே வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழேயோ மேலேயோ கொஞ்சம் முன்ன பின்ன, அதாவது அந்த லைன் நம்ம ப்ளீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா மெயின் ஃப்ராக்கில், அதை தெரியாத அளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட விட்த்தையும் நம்ம நோட் பண்ணணும். ஹைட் எப்படி நோட் பண்ணுறோமோ அதே மாதிரி விட்த்தும் நம்ம நோட் பண்ணிவிட்டு அந்த விட்த்துக்கு இந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்த வரைக்கும் காஷ்மிகாவுக்கு வந்து ஹிப்க்கு வந்து 13. இது நான் சொல்கிறதே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ராக் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் 13 வந்து அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும் காஷ்மிகாவுக்கு. நம்ம ட்ரெஸ் டைட் பண்ணது போக இந்த 13 எடுத்து அப்படி நம்ம ஹிப்பில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும். ஸோ நல்லா ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம பெல்ட்டை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளீட்ஸ் நம்மளால் நகர்த்தவே முடியாது. நகர்த்தணும் அப்படின்னா மேலே நாங்கள் ஷோல்டருக்கு வர்ற பின்னை தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஹைட் செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி விட்த் என்ன வருதோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்து எனக்கு 1 இன்ச்சஸ் வந்து வேணும் அப்படின்றதுனால நான் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சும்மா எடுத்தோடனே வந்து அப்படியே பரபரன்னு வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸி தான் இது. உங்களுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ளீட் வந்து எத்தனை இன்ச்சஸ் கேப்புக்குள்ளே இருக்கணுமோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணிடுங்க. அப்புறமா மிடில் இருக்கிற கூட செட் பண்ணலாம். பட் மூவ் ஆகிடும். அது வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவ்வளோதான். நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து பெல்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி செட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் அண்ட் அகெயின் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்ச்சஸ் வந்து கூடிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் கம்மியாகிடவும் கூடாது. ஸோ இப்போது கரெக்டாக பெல்ட் வர இடத்துல நான் அகெயின் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மார்க் பண்ண இடத்துல மேலே கொஞ்சம் கீழே எப்படி வேணால் வரலாம். இதுக்கு வந்து நான் பெல்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த சாரீ பார்டர் தான் நான் எடுத்திருக்கேன். சாரீ பார்டர் வந்து இருந்துச்சு எக்ஸ்ட்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விட்த் வந்து எவ்வளோ இருந்தால் செட் ஆகும் அப்படின்றத நம்ம வச்சு பார்த்துடணும். ஒரு இமேஜினேஷன் எப்போயுமே இருக்கணும் நம்ம எது ஸ்டிச் பண்ண போகிறதுனாலுமே. இப்போது இந்த சைஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுக்கப்புறமா நான் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இன்னும் நிறைய குழந்தைங்க குட்டியாக இருப்பாங்க. குட்டி பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 1.5 இன்ச் வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பசங்களுக்கு 2.5 இன்ச் வந்தால் நல்லாயிருக்கும். வெயிட்டாக இருக்கிற பசங்களுக்கு அதுக்கேற்றாப்புல நம்ம ஹிப் பெல்ட் வந்து கொஞ்சம் திக்காக தான் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் எப்போயுமே பார்க்கணும். பட் 2 இன்ச்சுக்குள்ளே இருக்கிறதா பார்க்குறதுக்கு ஒரு லுக் நல்லாவே இருக்கும்.
ஸோ இப்போ வந்து இந்த பெல்ட்டோட மிடில் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அது சென்டரில் வர்ற மாதிரி பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற சைட் பார்டர் வந்து வெல்க்ரோ வைக்கலாம், இல்லை நாட் மாதிரி நம்ம அதே வந்து அப்படியே கட்டிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது இந்த ட்ரெஸ் வந்து பொங்கலுக்கு முந்தா நாள் தான் நான் ஸ்டிச் பண்ணது. ஸோ அதனால் கொஞ்சம் அவசரனால நான் அப்படியே கட்டிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். ஸோ பெல்ட் ரெடியானதும் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ப்ளீட்ஸ் நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம பின் பண்ணிடலாம். சேஃப்டி பின் நம்ம எவ்வளோ நிறைய குத்துறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வந்து நகராது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரே ஒரு சைடு, அதாவது மேல் போர்ஷன் ஷோல்டர் சைடு வருது இல்லையா அந்த பெல்ட்டு, அந்த மேல் சைடு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளீட்ஸ் நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்கிறத கட் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை அது அந்த பெல்ட்டுக்குள்ளேயே நம்ம செட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் வைக்கும்போது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு மட்டும் வச்சுருக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இன்ச்சஸ் வந்து சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ பின் பண்ணிவிட்டுமே நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கலாம். இப்படி இப்போது அலேக்கா தூக்கி போய் ஸ்டிச் பண்ணிடலாமா? ஸோ ஷோல்டர் பக்கம் இருக்கிறத வந்து கொஞ்சம் டைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த ப்ளீட்ஸ் வந்து லூஸ் டைட் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் போடுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெரிய தையல் போடுங்க. எப்பயும் போல் நான் சொல்கிறது தான், புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய தையலாக போடுங்க. அதுக்கப்புறமா அது மேலேயே சின்ன தையல் போட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ 2 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா மேலே மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், கீழே போடல. பாருங்கள் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஷோல்டர் பக்கம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு பெல்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே விரித்து விட்டுட்டு அதை வந்து உள்ளே போகிற மாதிரி, அந்த சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் அந்த பெல்ட்டில் கூட பெரிய தையல் போட்டிருக்கேன். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பெரிய தையலாக தான் தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பெல்ட்டுக்குள்ளேயே உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நீட்டாக தெரியும். ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ 2 சைடுமே பெல்ட் நம்மளுக்கு போயிருக்கு. பேக் சைடு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெல்ட்டு மட்டும்தான் தெரியும், வேறு இந்த க்ரீன் கலர் கிளாத்தே தெரியாது. எதனால் அப்படின்னா பெல்ட்டுக்குள்ளே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு எந்த லூஸ் டைட் இருந்தாலும் அந்த பின் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா. ஸோ பசங்க வியர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் அவுட்லுக் வந்து பார்ட் 1லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான டைப் வீடியோ வேணும் அப்படின்றத, ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறப்போ எங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான டவுட் இருந்தாலுமே நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாயூம்ஸ் சேனலுக்கும் அண்ட் எஸ்ஜே லைஃப் ஸ்டைலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.